வெல்கம் டு அனலி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறது பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த உளுந்தங்கஞ்சி யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். பெண்கள் முக்கியமாக சாப்பிடணும், அவங்களோட இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். இந்த உளுத்தங்கஞ்சியை குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அவங்க போன் டீத் அவங்க வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்க வெயிட் கெயின் ஆகுறது நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஸோ எப்படி செய்து பார்ப்போம். நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உளுந்து வாஷ் பண்ணியே ஊற வச்சுட்டேன். நீங்கள் வாஷ் பண்ணியே ஊற வைங்க, அப்போ அந்த தண்ணியோடு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ நான் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கருப்பு உளுந்து கிடச்சா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த உளுந்தை விட அது ஃபைபர் அதிகமாக இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது மாவு மாதிரி அரைச்சாச்சு, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் அடுப்பில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி காஞ்சோன்னே இந்த மாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டியாயிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் காய்ச்சுங்க, அப்போ தான் இது கட்டியாகாமல் இருக்கும். இப்போ நல்லா மாவு நல்லா வெந்துருச்சு. இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம், நீங்கள் பனக்கற்கண்டு பனவெல்லம் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க, அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வெந்துருச்சு, நான் ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. உளுத்தங்கஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் குடிக்க நல்லா. இந்த உளுந்தங்கஞ்சியில் ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.